உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ஈவேரா டெஸ்ட் பேட்ச் அந்த மாணவர்களுக்காக இந்த வகுப்புல நம்ம இலக்கணம் பார்க்க போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஷெடியூலை கொடுத்துருக்கேன். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் மாலை 6 மணிக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த தேர்வுக்கு உண்டான ஃபீஸ் 300 ரூபாய் தான். இதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்காக இலக்கண வகுப்பு, பேசிக்காக இலக்கணத்தில் என்ன இருக்குன்றத இந்த வகுப்புல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம். இப்போ முதல்ல ஒரு கொஸ்டின்ஸ், தமிழ் இலக்கணத்தில் நம்ம பேசிக்காக ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், இது அப்படியே கூட ஒரு கொஸ்டின்ஸா கேட்பாங்க. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும், இது கூட ஒரு கொஸ்டின்ஸ். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வகை. அந்த 5 வகையில் என்னென்ன வகை? முதல் வகை எழுத்து, இரண்டாவது சொல், மூன்றாவது எழுத்து சொல் பொருள், நான்காவதாக யாப்பு, ஐந்தாவதாக அணி. சோ அப்ப தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இந்த 5 வகை தாங்க. சோ அப்ப இது ஒரு கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுல நம்ம முதல்ல இந்த எழுத்து இலக்கணத்தை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ தமிழ்ல முதல்ல நம்ம எல்லாமே எல்லா மொழிகளிலும் அதுக்கு எழுத்துக்கள் இருக்கு. ஸோ அப்ப நம்ம தமிழ் இலக்கணத்துல முதல்ல எழுத்து இலக்கணத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். எழுத்து இலக்கணம். அப்ப எழுத்தை வச்சு நம்ம தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்றத முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆங்கிலத்துல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 26 எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஆனா தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளனா, தமிழ்ல இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு? 247 எழுத்துக்கள். இந்த 247 எழுத்துக்கள் எப்படி வருதுன்னா, உயிர் எழுத்துக்கள் 12, அடுத்து பிளஸ் மெய் எழுத்துக்கள் 18, பிளஸ் உயிர்மை எழுத்துக்கள் 216, பிளஸ் ஆயுத எழுத்து 1. இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 247 எழுத்துக்கள் வரும். ஸோ அப்ப தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டா 247. அதுல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 216 எழுத்துன்றது சார்பு எழுத்து. சார்பு எழுத்துல 216 அந்த உயிர்மை எழுத்து சார்பு எழுத்து, இந்த ரெண்டுத்து சார்ந்து வரக்கூடியது. கடைசி ஆயுத எழுத்து. ஸோ இந்த 247 தான் என்னன்னு சொல்றேன், தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள். ஸோ அப்போ இன்னொரு கொஸ்டின்ஸ் இது தெரிஞ்சுக்கங்க. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம்னா 247. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்கிறாங்க. அப்ப என்ன ஆன்சர் அது? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 247. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 2 வகைப்படும். என்ன வகைனா, முதல் எழுத்து இது ஒரு வகை, இரண்டாவது சார்பு எழுத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அப்ப தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் 247. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 2 வகை. 1 முதல் எழுத்து, 2 சார்பு எழுத்து. இந்த முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 30 இருக்குன்றாங்க. 30 இருக்கு. அந்த 30 எதுனா உயிரெழுத்தும் பிளஸ் மெய்யெழுத்து. சோ அப்ப அந்த முதல் எழுத்துன்றது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான் 30. அப்ப தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை என்ன? 30. அதே முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்பு கேட்டா 2, உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க, ஓகேவா? இப்ப சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அது என்னது? உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். சோ அப்ப 10 வகைகள் சார்பு எழுத்துல இருக்கு. சோ அப்ப தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகை? 2 வகை. 1 முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 30. அந்த 30 உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, 30. சார்பு எழுத்து 10 வகை சொல்லிட்டேன். இப்ப நம்ம முன்ன டீட்டெயிலா முதல் எழுத்துக்கு போலாம். சோ இதை பாருங்க, இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ முதல் எழுத்து போலாம். முதல் எழுத்துன்றது 30 எழுத்து சொன்னா, 1 உயிர் எழுத்து ஒரு வகை, 2வது மெய் எழுத்து அப்படின்ற இன்னொரு வகை. உயிரெழுத்து என்னது? 12 எழுத்தா, மெய் எழுத்து 18. இப்ப உயிரெழுத்து 12ல அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ அக், இந்த 12 தான் நம்ம என்ன சொல்றோம்? உயிரெழுத்துகள் சொல்றோம். இந்த உயிரெழுத்தை 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னு பிரிக்கிறாங்க? குறில் எழுத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க, நெடில் எழுத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப உயிரெழுத்துல 2 வகை. என்னது?
ஒன்னு உயிர்குறில், உயிர்குறில், இன்னொன்னு உயிர் நெடில், உயிர் நெடில் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது என்ன சார் உயிர்குறில், உயிர்குறில், உயிர் நெடில்? ஒண்ணு இல்ல, குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்தை குறில்னு சொல்றோம், நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்தை நெடில்னு சொல்றோம். இப்ப நம்ம ஆக்காய்க்கு சொல்லுவோம் 12 ஆ ஆ, இ ஈ, உ ஊ அப்படின்னு நம்ம ஒரு எழுத்தை குறுகி ஓசையுடைய எழுத்தை நம்ம ஒலிக்கிறோம், இன்னொன்னு நீண்டு ஒலிக்கிறோம். சோ அப்ப அ இ உ ஏ ஓ, அவ்வளவுதான். இந்த 5 எழுத்தை என்ன சொல்றோம், நம்ம குறில் எழுத்துன்னு சொல்றோம். ஏன்னா அது குறுகிய காலத்திலே ஒலிச்சிருது. மீதி இருக்கக்கூடிய அந்த 7 எழுத்து நீண்ட காலத்துக்கு ஒலிக்கிறதுனால அது நெடில் எழுத்துன்னு சொல்றோம். சோ அப்ப தமிழில் உயிர்குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5. உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 7. ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் எழுத்து 12 ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு குறில் எழுத்து ஒன்னு ஒரு வகையா பிரிக்கிறோம், நெடிலா பிரிக்கிறோம். சோ அப்ப அந்த குறில் எழுத்து என்ன அர்த்தம்? ஆ இ உ ஏ ஓ, இந்த 5. மீதி இருக்கிற ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள். இது 7 வகை வந்துடும். அவ்வளவுதாங்க. சோ அப்ப உயிரெழுத்துல குறில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, நெடில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மெய்யெழுத்து 18 இருக்குல்ல, அந்த மெய்யெழுத்தை 3 வகையா பிரிக்கிறாங்க. என்னது? வல்லினம், வல்லினம், இரண்டாவது மெல்லினம், இரண்டாவது மெல்லினம், மூன்றாவதாக இடையினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப இந்த 18 எழுத்து வல்லின எழுத்து 6 வரும், மெல்லின எழுத்து 6 வரும், இடைநிலத்து 6 வரும். ஓ, வல்லினத்துல 6 எழுத்து, மெல்லினத்துல 6 எழுத்து, இடைநிலத்துல 6, இந்த 3 சேர்த்தனால 18. இதுக்கு ஏன் வல்லினம் பேர் வச்சாங்க, ஏன் மெல்லினம் பேர் வச்சாங்க, ஏன் இடையினம் பேர் வச்சாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப வல்லினம் அப்படின்னா வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்து, மெல்லினம்னா மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்து, இடையினம்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைவட்ட காலத்தில் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சார் வன்மையாக? வன்மை எழுத்துன்னு ஒண்ணு, இந்த கசட தபரன்னு சொல்லுவாங்க பத்தியா, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, கசட தபர இரு, இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த கசட தபரன்றது தான் இந்த எழுத்துக்கள்லாம் வன்மையாக ஒலிக்கூடுது. இந்த மென்மையால் எழுத்துனா சொல்லுவோம் நமன, இதெல்லாம் வந்து மூக்காலேயே ஒலிக்கக்கூடிய ஒரு எழுத்து மாதிரி இருக்கும். ஞா நா மா ஞா அப்படி அந்த எழுத்துக்கெல்லாம் நம்ம மூக்கின் மூலியமாக மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். இதுக்கப்புறம் இது வந்து எரள வளல, இரு இல்லு இவ்வு அந்த மாதிரி எரள வளல அப்படின்னு அந்த எழுத்துக்கள். சோ அப்ப வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 3, மென்மையாக ஒலிக்கூடியது மெய்யெழுத்துல 6, இடையின எழுத்துல மென்மையாக ஒலிக்கூடியது இடையின எழுத்துக்கள் வந்து அந்த மெய்யெழுத்துல எத்தனை கேட்டா 6. சோ இதுதான் உயிரெழுத்து மெய்யெழுத்து. உயிரெழுத்து 12 என்னன்னு பார்த்துட்டோம், மெய்யெழுத்து 18 என்னன்னு பார்த்துட்டோம். புரிஞ்சுங்களா? இப்ப இந்த அடுத்தது என்னன்னு பாக்குறோம், உயிர்மை எழுத்துக்கள். இப்ப உயிரெழுத்து என்னன்னு பார்த்துட்டோம், மெய்யெழுத்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று உயிர்மை எழுத்து, அந்த 216 எழுத்து இருக்குல்ல, அது என்னன்னு சொல்றோம், உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216. இதுல எப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க, இதுவும் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு உயிர்மை குறில் அப்படின்னு பிரிக்கிறாங்க, உயிர்மை குறில், இன்னொன்னு வந்து உயிர்மை நெடில், உயிர்மை நெடில் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த 216ல உயிர்மை குறில் எழுத்துக்கள் எத்தனை, உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எத்தனை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா ஒண்ணு இல்ல, நம்ம உயிர்குறில் எத்தனை பார்த்தோம், குறில் எழுத்து உயிரெழுத்துல 5 எழுத்துன்னு சொன்னோமா, அந்த 5 எழுத்தை அந்த மெய்யெழுத்தை 18 கூட பெருக்கணும். அப்ப 18 5 எவ்வளவு, 8 5 40, 0 மிச்சம் 4. சரி 8 5 40. சரி இப்படி 8 40, 0 மிச்சம் 4, 1 5 9, அப்ப 90 எழுத்து. பாருங்க இந்த 5ன்றது அந்த உயிரெழுத்து குறில் பார்த்தோம்ல, அ இ உ ஏ ஓ, அந்த எழுத்து 5ஐயும் இந்த 18 மெய்யெழுத்து கூட பெருக்கும் போது உயிர்மை குறில் கிடைக்கும். இது எல்லாமே குறுகிய காலத்துக்கு ஒலிக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். கா ngா சா நா டா தா இப்படிலாம். இதே கா ngா சா இதெல்லாம் நீண்டு ஒலிக்கூடியது. இப்ப உயிர்மை நெடில் எழுத்துக்கள் என்னவா இருக்கும், இங்க 5 18 கூட பெருக்கும் போது இது உயிர் குரல். உயிர் நெடில் எத்தனை சொன்ன, 7 சொன்னா அந்த 7 18 கூட பெருக்கும். 7 18 கூட பெருக்குன்னா 7 56 6 மிச்சம் 5, 7 7 3 12, அப்ப 126. இப்ப பாருங்க 90 126 கூட்டினா நம்மளுக்கு 216 கிடைக்கும். இப்ப இவ்வளவுதாங்க. உயிர்மை குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா 90. சப்போஸ் உங்களுக்கு மறந்துருச்சு சார் 90 இல்ல 216 இல்ல 126 அப்படின்னு டவுட்டா இருக்குன்னா ஒண்ணு இல்ல, உயிர்மை குறில் கேட்கறாங்களா,
அப்ப குறில் எழுத்து 5 மெய் எழுத்து 18 கூட பெருக்குனா ஆன்சர். அதே உயிர்மை நெடில் கேட்கறாங்களா, உயிரெழுத்து நெடில் 7 அந்த மெய் எழுத்து 18 கூட பெருக்குனா 126. இவ்வளவுதான் சார். உயிர்மை குறில்னா நான் எப்ப கேட்டாலும் சொல்லுவேன் 90, உயிர்மை நெடில்னா எப்ப கேட்டாலும் 126. நான் கால்குலேட் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ முடிஞ்சுங்க. அப்போ உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, கடைசியா ஒண்ணு ஆயுத எழுத்து, அக்கு. உங்களுக்கு தெரியும் அதுக்குன்னு சில அக்குக்குன்னு ஒரு பண்புகள் இருக்கு. 3 புள்ளிகளை கொண்டது, தனிநிலை, முப்பார் புள்ளி, முப்புள்ளி, கேடயம், அக்கேனம் அப்படின்னு அதுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. அதெல்லாம் புத்தகத்துல இருக்கு, நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப உயிர்மை குறில் பார்த்துட்டோம், நெடில் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப மாத்திரைக்கு நம்ம போறோம். இப்ப மாத்திரைன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்ப கவனிக்கணும். மாத்திரை என்பது அதுக்கு டெபினேஷன் என்னன்னா, ஒரு மாத்திரையின் அளவு என்பது என்னன்னா, கண் இமைக்கும் நேரமோ ஒரு விரல் சொடுக்கும் நேரமோ ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒண்ணு இல்ல, நம்ம இப்படி கண்ணை இமைக்கிற ஒரு நேரத்துல அந்த ஒரு எழுத்தை ஒழிக்கிறாங்க. நம்ம ஒரு எழுத்தை ஒழிக்கிறதுக்கு அது அந்த கண்ணிமைக்க நேரத்துல தான் ஒழிக்கிறோம். அப்படி டிக்குன்னு அடிக்கிறதுல க அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப ஒரு கண்ணிமைக்கும் நேரமோ ஒரு விரல் சொடுக்கும் நேரமோ ஒரு மாத்திரைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு டைம் கண்ணை மூடி கண்ணை இப்படி நம்ம கண் சிமிட்ட நேரம்ன்றது ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, அடுத்தது உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 அக்கு. ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. இது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் கூட்டினாதான் 247 எழுத்து. இப்போ இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் மாத்திரை நம்ம தெரிஞ்சுக்கணும், கேட்பாங்க கண்டிப்பா. இப்போ உயிரெழுத்து இருக்கு, உயிரெழுத்துக்கு மொத்தமா உயிரெழுத்துக்குரிய மாத்திரை அப்படின்னு கேட்டா நம்ம பதில் சொல்ல முடியுமா? கிடையாது. ஏன்னா உயிரெழுத்தவே சில எழுத்துக்களை நம்ம சீக்கிரமா ஒழிச்சிடறோம், சில எழுத்துக்களை கொஞ்ச நேரம் டைம் எடுத்து ஒழிக்கிறோம். ஸோ அப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரைகள் வேறுபடும். மாத்திரைன்றது அந்த ஒழிக்கும் அந்த எழுத்தை ஒழிக்கும் கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்றாங்க. இப்ப உயிரெழுத்து 12ல ஒரு 5 எழுத்து நம்ம என்ன சொன்னோம், 5 7 இதை ரெண்டா பிரிச்சுமா, இது குறில் எழுத்து நெடில் எழுத்து, இது குறுகி ஒழிக்கூடியது, நெடில் நீண்டு ஒழிக்கூடியது. அப்ப இந்த குறுகி ஒழிக்கூடிய அந்த 5 எழுத்துக்கு எத்தனை மாத்திரைன்னா ஒரு மாத்திரை. இதெல்லாம் ஞாபகம். அப்ப குறில் எழுத்துக்கெல்லாம் எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. நெடில் எழுத்து 7க்கு 2 மாத்திரை. இந்த எழுத்துக்கலாம் அந்த ஆ அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு கண் சிமிட்ட நேரத்துல முடிஞ்சிருக்கு. ஆன்னும் போது 2 டைம் கண் சிமிட்ட அந்த டைமுக்கு அளவு பிடிக்கும். அதனாலதான் அது நீண்டு ஒழிக்குது, 2 மாத்திரை. அப்ப குறில் எழுத்துக்கு உயிர் குறிலுக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. உயிர் நெடிலுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. இங்க பாருங்க, மெய்யெழுத்து 18, மெய்யெழுத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன 18க்குமே அரை மாத்திரை. எல்லாத்துக்குமே காமனா 18 எழுத்துக்குமே மாத்திரையின் அளவுன்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை. அப்ப உயிரெழுத்துல குறிலுக்கு ஒரு மாத்திரை, உயிரெழுத்துல நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு 18க்குமே அரை மாத்திரை. ஓகே, இப்ப பாருங்க 216 இது அது உயிர்மை எழுத்துக்களா. உயிர்மை எழுத்தை 2ஆ பிரிச்சு நான் 90 எழுத்து உயிர்மை குறில்னு பிரிச்சேன், மீது 126 எழுத்து உயிர்மை நெடில்னு பிரிச்சேன். அதே மாதிரிதான் இந்த உயிர்மை குறில் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, உயிர்மை நெடில் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கு 2 மாத்திரை. ஓகேவா? இப்ப ஆயுத எழுத்துக்கு கேட்கலாம். ஆயுத எழுத்தும் ஒரு மெய்யெழுத்து வகை சார்ந்ததுனால இதுக்கும் அரை மாத்திரை. அவ்வளவுதாங்க. அப்ப மாத்திரை புரிஞ்சுச்சுங்களா? மாத்திரைன்னா நான் எதுக்கு எவ்வளவு மாத்திரைன்னு. கண்ணை முடின்னு குறில் அப்படின்னு வந்தாவே அதுக்கு ஒரு மாத்திரை, நெடில்னு வந்தாவே 2 மாத்திரை. அது உயிர் குறிலாக இருந்தாலும் சரி ஒரு மாத்திரை, வெறும் உயிர்மை குறிலா இருந்தாலும் சரி ஒரு மாத்திரை. அதே மாதிரி நெடிலுக்கும் உயிர் நெடிலா இருந்தாலும் ஒரு மாத்திரை, உயிர்மை நெடிலா இருந்தாலும் உயிர் நெடிலா இருந்தாலும் 2 மாத்திரை, உயிர்மை நெடிலா இருந்தாலும் 2 மாத்திரை. மெய்யெழுத்து 18க்குமே அரை மாத்திரை, ஆயுத எழுத்து மெய்யெழுத்து வகைகள் வர மாதிரி தான் அதுக்கு அரை மாத்திரை. எவ்வளவுதாங்க மாத்திரை. இதுதான் இந்த 216 247 எழுத்துல என்னென்ன எழுத்துக்கள் பார்த்தோம். அதுக்குண்டான பண்புகள், ஏன் குறில்னா என்ன, நெடில்னா என்ன, உயிர்ல எத்தனை குறில் இருக்குது, அதே மாதிரி உயிர்மையில் எத்தனை குறில் இருக்குது, அதற்குண்டான மாத்திரை அப்படின்றதுனால ஒரு பேசிக்கா இலக்கணத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். சரிங்களா? ஸோ இதுதான் இலக்கணத்தினுடைய சாதாரண பேசிக். தமிழ்ல மொத்தம் 247 எழுத்துல என்னென்ன வகைகள் இருக்குது, அதுக்குண்டான பண்புகள்லாம் பார்த்துட்டோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல உங்களோட சந்தேகங்களை பதிவு செய்யுங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்து நம்ம ஒரு இலக்கண வகுப்புல உங்களை சந்திக்கிற. மேக்ஸ் நாளைக்கு நம்ம மேக்ஸ் வகுப்புகள் விகிதத்துல பாதி பேலன்ஸ் இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷெட்யூல் இருக்கும், பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த வகுப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.